அது ஓகே பேபி, நான் நல்லா இருக்கேன் பேபி. முதல்ல தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ஆனாலும் பொறுமையாக இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தூரத்தில் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூப்பா, தேங்க்ஸ்ப்பா. இன்றைக்கி இந்த எங்களை வாழ்த்து வந்த உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ அழகாகவும் பேசுனீங்க. இது பேச நிறையா வார்த்தை இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக கவனிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் சம்பாரிச்சேன்னு சொல்ல விட அந்த ஆள் சம்பாரிச்சேன்னு நினைக்கிறேன். அவர் உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வர வச்சுருக்காரு. நீங்கள் எல்லோரும் அவர் மேலே வச்சுருந்த மரியாதையும் அன்பும் தெரிஞ்சுது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களையும் இந்த படத்தையும் வாழ்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருத்தர் தனித்தனியாக சொல்ல முடியாது, அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த அவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளம் இருக்குது. இந்த படம் எப்போதும் நாங்களும் காத்துக்கிட்டே இருந்தோம். தானு சார் இதை ஆகஸ்ட்டில் கொண்டு வரேன்னு சொன்னது ரொம்ப தேங்க்யூ சார். இந்த மனுஷனை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஆடிஷன்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகும்போது போயிருக்கேன். அப்புறம் நான் ஹீரோ ஆனதுக்கு ஒரு கூப்பிட்டாரு. எனக்கு இவர் எப்போ பார்த்தாலும் சைக்கோ மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து எதுக்குடா பிரச்சனை, நேரம் ஆஃபீஸ் போயிட்டு சாரி சார் டேட் இல்லை சார்ன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் சைக்கோ படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணேன். சார் நான் விஜய் சேது பேசுகிறேன் சார், உங்கள் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்ல படம் ஏதாவது பார்த்துட்டேன்னா அந்த டேரக்டரோட பேசி நான் அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டது சரியா, என்னால் எவ்வளோ தூரம் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து போய் பார்த்து ஒரு 8 மணி நேரம் கிட்ட பேசியிருப்போம் நினைக்கிறேன். பேசி பார்ட்டிலாம் பண்ணி அப்படியே ஆகி ஒரு வாட்ச் ஒன்று பரிசு கொடுத்தாப்புல எனக்கு. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. பிசாஸ் 2 நடித்தேன் ஒரு 2 நாள் போய். அப்புறம் தான் அந்த ட்ரெயின் ஆரம்பித்தது. ட்ரெயின் வந்து இந்த சேட்டு விட்டு கல்யாணம் மாதிரி கலகலகலன்னு இருக்கும். செட்டு ஃபுல்லாகவே வந்து ஏன்னா செட்டு போட்டதுனால அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு எப்பயுமே செட்டுக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். இவர் ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று பண்ணார். வெறும் ஒரு 2000 ரூபாய் செலவு பண்ணார். செட்டில் வேலை வந்து பிரமாதம் நடந்தது. நல்லா நடிக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அன்றைக்கி பரிசு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில். நல்லா வேலை செய்கிற டெக்னீஷியன் ஒரு 1000 ரூபாய் பரிசு. இதுக்காகவே எல்லோரும் நல்லா வேலை பார்த்தாங்க சார். அது நம்ம வந்து அது காசு இல்லை, அது செகண்டரி அது. ஆனால் அது எல்லோரும் முன்னாடியும் ஒரு முறை நான் கொடுப்பேன், இல்லை ஹீரோயின் கொடுப்பாங்க, இல்லை வேறு யாராவது கொடுப்பாங்க. அது தேர்ந்தெடுத்து அது ஒரு விழா மேடையை போல் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி அவங்க ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணி அது கொடுக்கும்போது அந்த வேலை செய்யறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் இந்த செட்டு வந்து ஒரு விழா மேடை போல் தான் இருக்கும். ஒவ்வொரு சீனும் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தால் கிளாப் பண்ணுவாங்க. சில சமயம் நமக்கு நல்லா இருக்குன்னு கிளாப் பண்ணுறாரா இல்லை என்ன சந்தேகம் வரும். பட் இருந்தாலும் எல்லாரையும் தன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் கவனிக்கிறவர், அன்பாக நடத்துகிறவர், அன்பாக வச்சுக்கூட மனுஷன், தனக்கு தெரிஞ்சதை அறிவாக இருக்கட்டும் சரி அன்பாக இருக்கட்டும் சரி பகிர்ந்துக்க ஒரு மனுஷன். இவரோட இந்த பயணம் உங்களுக்கு பார்க்குற படம் த்ரில்லராக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக தான் போச்சு அந்த ஷூட் வந்து. வி ஹேட் அ வெரி குட் டைம் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. நல்லா வாரி அணைச்சிக்கலாம் அவர். என்னோட ஆக்டர்ஸ் எல்லோரும் தனித்தனியாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஐரா அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஐரா, ஹீரோயின் அண்ட் ஸ்ருதி. தேங்க்யூ ஸ்ருதி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. I had a wonderful experience. I love you so much. I love you. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போங்க. தேங்க்ஸ் லாட். அண்ட் மாக்காப்பா டிடி தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். நன்றி. வித் ஸ்ருதி என் குழந்தை. அப்பா வந்து 8 அடி பாஞ்சாருன்னா 80,000 அடியும் பாயக்கூடிய ஒரு பாலிமேத் என் குழந்தை. ஒரு பாட்டு பாடுறதுக்காக கேட்டேன். டீச்சர்லாம் ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னா வந்து பாட்டு பாடி எடுத்து வந்தவொடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக அது எப்பயுமே இந்த சினிமா ஊறவுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப இன்டென்ஸாக வந்து அந்த பாட்டுச்சு. நான் சொன்னேன் குழந்தை என் படத்தில் ஒரு சீன் ஒரு நல்ல கேரக்டர் கிட்ட நடிக்கிற இடம்னு கேட்டேன். இட்ஸ் நாட் அ கேமியோ, இட்ஸ் பிகர் தென் கேமியோ. ஸோ கமான் சார், இட் இஸ் அ கேமியோ சார். நீ பேசவே மாட்டேனுமா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த சீனில் வந்து அது தானு சார் தான் சொன்னார், தம்பி நீ வந்து இந்த பாப்பாவை நடிக்க வை அப்படின்னாரு. நாங்கள் வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சோம். அதுக்கப்புறம் ஐ ரீரோட் தட். ஆக்சுவலி ஐ ஆடட் மோர் சீன்ஸ் அண்ட் என் படத்துலேயே ஒரு பெரிய பப்ளியான சீன் அந்த சீன் தான், பாப்பா வர சீன் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், இட்ஸ் மை ஆனர் அண்ட் பிரிவிலேஜ். சீக்கிரமாக ஒரு படம் பண்ணோம் சார். சார் நான் வந்து பாப்பா வச்சு ஒரு படம் பண்ணேன் சார், குழந்தை வச்சு ஒரு படம் பண்ணோம். என்ன சினிமாவில் ஒன்று
டேலண்ட் வந்து சில டேலண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் தான் குழந்தை. வெகு சீக்கிரத்தில் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் குழந்தையோட சேர்ந்து. வெரி பெஸ்ட். ஐ திங்க் இதோட போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பெருசா இருக்கும்னு சொன்னீங்களே. ஆமா சார், நிறைய பேர் ஆடியோ லான்ச் ட்ரெயின் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க சார். எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது மிஸ்கின் டைரக்ஷனில் நான் நடிக்கிறது. டைரக்ஷனில் இன்னும் நிறைய பரிணாமங்கள் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அது நான் டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லுவேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை விட ரொம்ப சுத்தமாக நல்ல வார்த்தை பேசுகிற ஒரு டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. சார் நான் வந்து சார் நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசல சார். நான் வந்து இல்லப்பா, அவர்கிட்ட மைக் இருக்கு, நீங்க இது வித்தியாசமா பச்சை கிரீன் வார்த்தை தான் பேசுறாரு. நான் பேசுறதே இல்ல சார், எல்லாருக்குமே தெரியும் பச்சை சார். கொடி காட்டணும் இல்ல சார், அவர்கிட்ட பச்சை கொடி ஆயிருக்காரு, டக்குன்னு இப்படி சொல்லி ஆக்ஷன் சொல்லிருப்பார் சார். அதாவது என்ன சார், அவருக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க, மனதைரியம் பாருங்க. வாய் பக்கத்துல ஒரு மைக் வச்சிருக்காரு பாருங்க சார். வெறும் தான் சொல்லுவாரு, அவ்வளவுதான். தில்ல பாருங்க, மனுஷன் தில்ல பாருங்க சார். எங்க தலைக்கு தில்ல பாத்தீங்களா, வாய் பக்கத்துலயே மைக் வச்சிருக்காரு. நாங்களா இங்க ஆஃப் பண்ணி. ஆனா எவ்வளோ சத்தம் போட்டு எப்படி அந்த மாதிரிலாம் பேசி வேலை வாங்கினாலும் அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் அதை மறந்துட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது அவரை விட வேற ஆள் கிடையாது. அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவார். அது இல்லாமல் வந்து அந்த அன்னைக்கு அந்த ஸ்பாட்டில் அந்த ஷூட்டிங் முடியும் போது யாரெல்லாம் திட்டினாரோ எல்லாம் நோட் பண்ணி அவன் பேரை சொல்லி கைத்தட்டுப்பா எல்லாரும் அப்படின்வாரு. அப்புறமா கூப்பிட்டு 2000 ரூபாய் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 பேர் டெய்லி 2000 ரூபாய் வாங்கிட்டு போவாங்க. அதெல்லாம் வந்து நல்ல குணங்களும் இருக்கு. நல்ல குணங்கள் நிறைய இருக்கு அவர்கிட்ட. உள்ளத்தில் ஒரு குழந்தை. ஆள் மட்டும் பார்க்கறதுக்கு பெருசா இருந்தாலும் உள்ளத்துல வந்து நிஜமாவே நல்ல குழந்தை. அவர் நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியுது. நானே கற்றுக்கிட்டேன்னு சொன்னது சத்தியமான உண்மை. சில விஷயங்கள் வந்து அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணும். அது ஒரு டைலாக் ஒன்று சொல்லி, ஒரு லெங்க்தியான டைலாக் சொல்லிட்டு, சரி சார் இப்போ இது ஒரு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லுங்கள் அப்படின்னு அது ஆக்ஷன் சொல்லிகிட்டே இருக்கும்போது பாதியிலே திரும்பி பார்த்தா போயிட்டுருப்பார். இல்லை சார் அது அங்கேருந்து இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு வேறு ஆங்கிள் போயிடுவார். என்ன சார் ஒரே இடத்துல நின்னா போர் அடிக்குது சார் அப்படின்னு சொல்லி போயிடுவார். அது இந்த படத்துக்கு மட்டும்தானா இல்லை எல்லா படத்துக்கும் அப்படி தானே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் இதான் அவரோட முதல் படத்தில் நடிக்கிறேன். பட் ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்சது, நான் எனக்கும் விஜய் சேதுபதிக்கும் வந்து காம்பினேஷன் கிடையாது இந்த படத்தில். ஏன்னா அவரது போர்ஷன் ட்ரெயினில், எங்களது வேற இடத்துல. கலை குடும்பத்துக்கும் என் பத்திரிகை குடும்பத்துக்கும் இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஹாப்பி ஈவினிங். ஒரு தாய் தந்தை அவங்களோட குழந்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த தாயும் தந்தை தான். அந்த வகையில் இந்த படத்தோட தாய் யாருன்னா அந்த தங்கமான தானு சார். கிங் மிடாஸ் எனக்கு தெரியும், நான் படிச்சிருக்கிறேன். எதை தொட்டாலும் தங்கமாகும். அந்த மாதிரி இந்த தாய் எதை கேட்டாலும் கொடுப்பாரு, கொடுத்துருக்கிறார். இந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பு. அவரோட படங்கள் எத்தனையும் எல்லாமே ஹிட்ஸ் தான். சும்மா ஸ்டைலாக சொல்லணும்னா கபாலிடானா தானுடா, அதான் தானு சார் நம்ம இண்டஸ்ட்ரிக்கு ஒரு மிகப்பெரிய கிரேட் ப்ரொடியூசர். தேங்க்யூ சார். தையல்காரனுக்கு அப்புறம் மறுபடியும் இப்போ ட்ரெயின். தந்தை ஆல்வேஸ் த டஃப் கை, த கிரேட் மாஸ்டர் அவர் மிஷ்கின் சார். ஹி நோஸ் எவ்ரிதிங். நிறைய படிப்பார். மிஷ்கின் சார் ஆஃபீஸ் போனால் புக்ஸாக இருக்கும், அத்தனையும் படித்து அந்த நாலேஜ் அவ்வளோ இருக்கு. தட்ஸ் வை இஸ் அ மேன் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். அதனால தான் ஹி கிரியேட்ஸ் மேஜிக். அவரோட மேஜிக் தான் இந்த ட்ரெயின். பாருங்க, இஸ் நாட் ஓன்லி த டைரக்டர், இது இஸ் ஆல்சோ த மியூசிக் டைரக்டர். இன்னைக்கு விநாயகனும் அவர் தான். தேங்க்யூ சார். ஆஃப்டர் துப்பறிவாளன் அகெயின் ட்ரெயின். படத்தோட கதாநாயகன் விஜய் சேதுபதி சார். விஜய் என்றாலே வெற்றி தான். விஜய் சேதுபதி சாருக்கு இது ஒரு பியூட்டிஃபுல்லான, நான் பார்த்தேன், ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி சார். இது வந்து அவரோட ஒரு டிஃப்ரெண்ட் ஆக்டிங். இது வரைக்கும் அவர் பண்ணாததை நான் பார்த்தது இந்த படத்தில். ஐ விஷ் திஸ் என்டையர் டீம் ஃபுல் சக்ஸஸ். தேங்க்ஸ் டு ஆல். காட் பிளஸ். ஒரு அப்பன் எப்படி சந்தோஷப்படுவானோ தன்னுடைய மகனை பார்த்து, அந்த சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன்.
பல சமயத்தில் இப்படி ஒரு மகன் பிறந்துட்டானேன்னு கவலையாகவும் இருக்கும், கோபமாகவும் இருக்கும். மகன்னா அதுதானே, எல்லாமே இருக்கணும். முதல்ல இந்த படத்தை உருவாக்குறதுக்கு மிக மிக உதவி செஞ்ச, கை கொடுத்த தானு அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் அவர் வழக்கமாக பண்ணுற படங்கள் மாதிரி இல்லை. இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மிஷ்கினை வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ண விட்டதுக்காக எங்களுடைய க்ரூ சார்பாக உங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி. மிஷ்கினை பற்றி பேசணும்னா பல மணி நேரம் பேசலாம். அவனே பல நாட்கணக்கில் பேசுவான். பட் இருந்தாலும் இந்த மேடையின் நாகரிகம் கருதி, இடம் பொருள் ஏவலை கருதி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லாரும் சொல்ற மாதிரி ஐ லவ் யூ மிஷ்கின். எல்லா வயசானவங்களா வந்து சொல்லுவாங்க, அதான் ஆம்பளைங்களா தான் சொல்லுவாங்க. இந்த படத்து எனக்கு மிஷ்கின் கிட்ட ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னன்னா ஹைலி ப்ரொஃபஷனல். அவர் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டை ஒன்று முடிச்ச உடனே அந்த ஃபர்ஸ்ட் 4-5 பேர்கிட்ட கொடுப்பாரு. அந்த 4-5 பேர்ல நான் ஒருத்தருக்கேன், என்கிட்ட கொடுப்பாரு. அந்த கொடுத்த பிறகு ஒரு 6 மாசமோ இல்லை 1 வருஷமோ கழிச்சு தான் அந்த படம் வரும். நான் 6 மாசத்துக்கு முன்னால என்ன ஸ்கிரிப்ட் படிச்சனோ அதுதான் வந்து திரையில இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் வெரி நெசசரி அட் திஸ் டைம். தக் லைஃப் கொடுக்கலையா? தக் லைஃப் ஸ்கிரிப்ட் கொடுக்கலையா உங்களுக்கு? தக் லைஃப் கொடுக்கலையா? தக் லைஃப் ஆஃப் கோர்ஸ் சார். தக் லைஃப் சாரி. ஓகே. ஸோ மிஷ்கின் ஆன் தி செட் இந்த படத்துக்கு என்னை கூப்பிடும்போது எல்லாம் நல்லா இருக்குடா, ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்போ எனக்கு கொஞ்சம் முதுகு வலி இருந்துச்சு, அது கொஞ்சம் இதுவாக இருக்குது, வேணாமே வேறு யாராவது நல்ல போட்டுங்க, நீங்கள் வாங்க சார் நான் சொல்லிக் எடுத்து விடுறேன், நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து நான் சமீபத்தில் நான் பண்ண மிக அருமையான ஒரு ஃபைட்டு. தேங்க்யூ, ஸ்டில் யூ ஹாவ் கான்ஃபிடென்ட் ஆன் மீ தட் ஐ கேன் ஃபைட். அப்புறம் மிஷ்கின் கிட்ட 2 எக்ஸ்ட்ரீம் இருக்கு. ஒன்று, ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று, அழகான பாதையை போட்டு வச்சிருவான், நீங்கள் அப்படியே போங்க நான் எல்லாம் போட்டு வச்சேன் நீங்கள் போங்கன்னுவான். இல்லைன்னா பெரிய ஒரு இரும்பு கேட்டை வச்சிருவான், தாண்டி போங்க சார், தாண்டி போங்க அப்படின்வான். என்னடா எப்பறம் நான் தாண்டி போகிறது, இது 9 அடி இருக்குவான், நீங்கள் பண்ணலாம் போங்க, தாண்டலாம் போங்கன்னுவான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கொடுத்தான். நானும் அவனுக்கு வந்து ஒரு அது நீ சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ஹி என்டர்டெயின்ஸ். இது என்னன்னா படத்துல நடிக்கிற கேமராமேன்ல இருந்து இதுல இருந்து யாருமே போரே ஆகாது. ஏன்னா எல்லாத்துக்குமான பெரிய என்டர்டெய்னரா அவர் இருக்காரு. அவன் படுற கோபம் போய், சத்தம் போய், எல்லாம் போய், எல்லாரும் ஒரு பெப்ல இருக்கலான்னு தான் அப்படி அப்படியே தட்டி போட விடுவான். எனக்கு ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. ப்ளீஸ் சொல்லுங்க. ஒரு நாள் நானும் ஒரு ஷூட்டிங் அப்போ நானும் மிஷ்கனும் பக்கத்துல மானிட்டர் முன்னால் உட்காந்துருவோம். உடனே மைக்கை என்கிட்ட கொடுத்துட்டு, நீங்கள் சார் ஒரு நிமிஷம் நான் போய் ஏதோ கரெக்ட் பண்ண போனோம். அந்த மைக்கை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு வந்தபோது ஏதோ ஒரு அழுக சத்தம் கேட்டுச்சு. என்னடா யார் அழுகிறா, பக்கத்தில் யாருமே இல்லை, பார்த்தா அந்த மைக்கை எழுதிக்கிட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன் மைக்கிட்ட, ஏன்பா என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் அழுகுற, நல்லா தானே போயிட்டு இருக்கு. இல்லை சார், நாங்கள் வந்து பட்டிமன்றத்துக்கு கவிதை அரங்குகளுக்கு போகிற மைக்கு, அந்த மைக்கெல்லாம் வெளியில் போட்டதுனால இதுக்கெல்லாம் வர மைக்கு வெளியில் போட்டதுனால இந்த மைக்கை எங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. மிஷ்கின் சார் கவிதைகளை என்னால் கேட்க முடியல சார். நிறைய அம்மாக்கள் வராங்க, நிறைய அப்பாக்கள் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள்லாம் சந்தோஷமாக தான் இருக்கோம், நீங்கள் அதை சந்தோஷமாக எடுத்துக்கணும்னு ஒன்று. அப்புறம் அந்த மைக்கு வழக்கமாக சிரிக்க ஆரம்பிச்சது. உன்னுடைய கவிதைகளை, உன்னுடைய வார்த்தைகளை, உன்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ட்ரெயின் படம் நான் ஒன்று சொல்லணுன்னா, நான் இது வந்து இந்த மரபு ரீதியாக இந்த இதில் பண்ணுன்றதுக்காக கிடையாது. விஜய் சேதுபதி கிட்ட இப்போதான் சொல்லிட்டு இருந்தேன் நான். இது வரைக்கும் இதே தான் நான் கிட்ட கூட சொன்னேன், இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு சட்டங்கள் இந்த படத்துல இருக்கு. இந்த சட்டங்கள் இருக்கு. அது ஏன்னா இந்த ஃப்ரேம்ஸ் நிச்சயமா நான் பார்த்ததே கிடையாது. அவனை இம்ப்ரெஸ் பண்ணி இன்னொரு ஃபைட்டு, இன்னொரு படம் எடுக்க வேணாம். உண்மையாகவே
ஒவ்வொரு ஃப்ரேமும் மாறும்போது ஒன்று ஒரு அதிர்ச்சியாக இருக்கும், இல்லை ஒன்று வந்து கவர்ந்து இழுக்கும். இந்த படம் பண்ண விதமே, அதை மேக்கிங் பண்ணி வச்சிருக்கியா, இந்த படம் பண்ண விதமே ஒரு பெரிய படம். மிஷ்கினோட இன்வால்மெண்ட் வந்து நல்ல வேளை அந்த கிளைமேக்ஸ்ல மற்ற நடிகர்கள் இல்லை. இந்த உடம்ப வச்சுக்கிட்டு இங்கிருந்து கேமராவை வச்சுக்கிட்டு இந்த சர்க்கஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய உடம்பு. என்னுடைய சகோதரி ஃபௌசியா வேற ஓகே, அவங்களும் கொஞ்சம் நான் பாடி ஷேமிங் பண்ணீங்கன்னு வச்சுக்கோ. ரெண்டு பேரும் என்ன பண்ணுவோம்னா சர்க்கஸ் மாதிரி என்ன சேது, இங்கிருந்து கேமராவோட இவன் அங்க தாவி போவான், அந்த அம்மா வந்து கேமராவோட எப்படி தாங்கி வரும், சுத்தி எடுத்தாங்க. அந்த கிளைமேக்ஸ்ல பார்க்க போற நீங்க காட்சிகள்லாம் மிஷ்கினும் ஃபௌசியாவும் கோரியோகிராஃப் பண்ணி எடுத்தது. அதை வேற எந்த டைரக்டரும் பண்ண முடியாது. அப்புறம் என்னன்னா, மிஷ்கின் கிட்ட பெரிய விஷயம் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும்னா அவன் வந்து ரொம்ப ஆழமா போவான். அந்த புது கேமரா, அந்த கேமரா வந்து இது வரைக்கும் இந்திய சினிமால யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவன் யோசிக்கிறான். அவன் ட்ரெயின்ல எடுக்கும்போது ட்ரெயின்ல வந்து எல்லாமே குறுகலான விஷயம், இது வரைக்கும் இருந்த கேமரா எல்லாம் வேணான்னு ஃபௌசியா அவனும் உட்காந்து புது கேமரா கையிலேயே எடுத்துக்கிட்டு போற மாதிரி ஒரு கேமரா, அதை ஹேண்டில் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி பல புதுமைகள் எங்களுக்கு இந்த கிடைச்சது. அதே புதுமையை இந்த படமும் உங்களுக்கு தரும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சன். விஜய் சேதுபதி பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா பல கதைகள் வருது அவருக்கு பண்றதுக்கு, பல இது வருது. இந்த படத்துல ஏன் உனக்கு தனியா சொல்றேன்னா, உன்னை பத்தி மிஷ்கின் என்கிட்ட சொன்னதுனால நான் சொல்றேன். நான் ஐ லவ் யூ, யூ ஆர் கிரேட், யூ வில் பிகம் கிரேட்டர். மற்றபடி ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய ஆசிரியர் யோகி சேதுவோட நடிச்சது ஒரு பெரிய பெருமை. இவருக்குன்னு ஒரு ஃப்ரேம் வச்சாரு. இந்த ஃப்ரேம் வைக்கிறதுக்கு முன்னாடியே மிஷ்கின் சொன்னான், சார் அது பாருங்க அப்படி இருக்கும் அப்படின்னா. மிஷ்கின் பற்றி நான் எப்படி நாசரை பற்றி ஒரு பயோகிராஃபி எழுதணும்னா அதுக்கு சிறந்த ஆள் நான் ஒண்டிதான். அது வந்து கமீலா டாவர்ச்சியிலேருந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நான் தான் பேர் வச்சேன் கமீலாவுக்கு. இவருடைய என்னுடைய கிளாஸ்மேட்டு. இதை வச்சு என்னோட வயசு இடக்கூடாதீங்க. இஸ் தி ஒன்லி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இன் மை லைஃப். நாசர், அதாவது நாசர் முதல்ல விசிட்டிங் கார்டு போடுறதுலேருந்து இன்று வரை எனக்கு வந்து, நான் இன்ஸ்டியூட் ஃபிலிம் எடுத்தேன், அது நாசர் தான் ஹீரோ. கவிதை பாடல் பிள்ளை நாசர் தான் ஹீரோ. மாதங்களை எடுத்த நாசர் தான் ஹீரோ. ஜனாலும் ஒரு டெலிஃபில்ம் எடுத்தேன், அதுலேயும் நாசர் தான். இன்ஃபேக்ட் நான் என்னோட செல்ஃப் போர்ட்ரேட் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அதுலேயும் நாசர் பின்னாடி இருக்காப்புல, எனக்கே தெரியாமல். அந்த அளவுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு, he has never lost his innocence. செங்கல்பட்டுலேருந்து வருவார். இவருடைய எவ்ரி டே இஸ் லேர்னிங் பிகாஸ் he has never lost his innocence. விஜய் சேதுபதிக்கிட்டையும் அதே தான் இருக்கு. அவர் வந்து இவருடைய ஹம்பிள் பிகினிங்ஸ் அவர் மறக்கவே இல்லை. he still feels that he is working on a daily basis. உங்களுடைய வெற்றிக்கு அதுதான் காரணம். உங்களுடைய லாயர், அதாவது இது சொல்வார், 3 முடிச்சு படம் டைரக்ட் பண்ணும்போது கமல்ஹாசன் அவர்களுடைய ஆஃபீஸில் எடுத்தது. கேமரா கீழே வச்சிருந்தாரு. ரஜினி படியிலேருந்து இறங்கி வர மாதிரி ஒரு ஷாட்டு. ரீடேக் அப்படின்னாரு. ரஜினி கீழே பார்த்துட்டு ரிவர்ஸில் மேலே போனார். எப்படி திருப்பி பண்ணுனாரு. இல்லை சார் தமாஷ் பண்ணு, அதுதான் ஷாட்டுன்னாரு. இதுதான் உன்னுடைய தனித்திறமை, யூ ஹாவ் டு ப்ரூவ், ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் அப்படின்னு சொன்னார். 36 படம் பண்ணியிருக்காரு கமல்ஹாசனை வச்சு. குட்டி குட்டியா படிப்படியாக கமல்ஹாசன் முன்னுக்கு கொண்டு வந்தார். படியிலேயே வந்து ரஜினிகாந்த் முன்னுக்கு கொண்டு வந்தார். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னி வரைக்கும் ரஜினி கிட்ட கேட்டிங்கன்னா எப்போ பெஸ்ட் டேஸ்னா நான் கண்டக்டராக இருந்தது தான் அப்படிம்பாரு. அப்போ டபுள் விசில் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ஒரு சிங்கிள் விசில் நம்மளை நாட்டை ஆள்கிறது. ஸோ நாசர் அப்படிங்கிற ஃபேமிலி, எவ்ரி திங் அபவுட் ஹிம், he knows everything. மிஷ்கின் நான் சைக்கோ பண்ண வேண்டியதாக இருந்தது. அது உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்ணு தெரியாது, நான் டிரைவர், எனக்கு டிரைவிங் தெரியாது ரியல் லைஃப்பில். நான் சைக்கிள் தான் ஓட்டுவேன், அதுவும் ஸ்டாண்டு போட்டு தான் ஓட்டுவேன். அப்போ கேட்ட மிஷ்கின், இது என்னது ஓப்பனிங்கில் ஒதுக்குது, கண்ணை மூடிட்டு குருடனாக இருக்கக்கூடிய உதயநிதி டிரைவ் பெட்டர் தான் நீ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் நலன் கருதி இந்த படத்தை நான் பண்ணல, ஏதாவது ஏடா கூடமா நான் ஒழுங்காக ட்ரை பண்ண ஆச்சுன்னா அப்படின்னு. அப்போ விட்டது திருப்பி ரிமெம்பர்ஸ் ஆல்வேஸ். வி யூஸ் டு கீப் டாக்கிங் ஆன் சினிமா ஜென்ரலி.
இந்த படத்தில் கூப்பிட்டாரு. நான் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நேராக போனேன். அன்றைக்கி தான் கணேஷ் வெங்கட்ராமன் பார்த்தேன். மிஷ்கின் கூப்பிட்றாரு, ஏதோ கோச்சிங் போகிறாரு. ஸோ நம்ம நேராக போய் மரியாதையோ வானான்னு சொல்லணும்னு பார்த்தா இஸ் டோல் மீ த ஸ்டோரி. இட் வாஸ் ஸோ ஃபேசினேட்டிங். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ரீஹேஷ் ஆஃப் அகாத்தா கிறிஸ்டி அப்டேட்டட் வெர்ஷன் வச்சுங்களேன். மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் சிட்னி லூமியை டைரக்ட் பண்ணுறாரு. ஒரே ஒரு தமா தோன்றோ இல்லை இங்கிரிட் பர்கன் நடிக்கிறாங்க. 2 சீனி ஷி வின்ஸ் அன் ஆஸ்கர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யார்கிட்ட ஆளுமை இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. சின்ன ரோலாக இருந்தாலும் வி கேன் கெட் அன் ஆஸ்கர். Nazar will get extraordinary awards in this film for his extraordinary performance. ஆமாம், அது என்ன கொடுப்பினா நாசர் இருக்கலாம். மேக்ஸ்வான் சிடோ போல யூல் பிரிண்டர் மாதிரி பயோ மெக்கானிக்ஸ் உடல் சமிகைகள் வச்சு செய்யக்கூடிய ஆக்டிங்கும், சிவாஜி கணேஷ் மாதிரி மூஞ்சி வச்சே பண்ண ஆக்டிங் ரெண்டுமே வரக்கூடிய ஒரு ஒப்பற்ற நடிகர் நாசர். இந்த காம்பினேஷன் உலகத்தில் கிடையாது. 5% தான் இண்டஸ்ட்ரி அவரை யூஸ் பண்ணியிருக்கு. அவரே மிஸ்கின் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. யூ ஹாவ் டு சீ, இட்ஸ் டிலைட் டு வாட்ச். அது ஒரு கண்ணு மூடிட்டு ஒரு கண்ணு இல்லாமல் பார்ப்பாரு. ஐ வாஸ் தேர் பிரசன்ட் when the shot was taken. I was helping. நீங்க கதையை எல்லாமே சொல்லிடுறீங்க சார். மொத்தமா இந்த படத்தை சொல்லிருங்க. நான் 2 மணி நேரம் வெளியே தம் அடிச்சுட்டு வந்துடுறேன் சார். என்ன கொடுமை தெரியுமா, இந்த படம் என் மூஞ்சே பார்த்துக்க மாட்டேங்க இந்த போஸ்டர்ல. ஏன்னா நான் ஸ்பாய்லர் அலர்ட், நான் அப்படின்னு சொல்றதே ஸ்பாய்லர் இல்லையா? அது சொல்லலை நான். எஸ் சார். சொல்லிட்டீங்க. No problem. You can tell it. கதை சொல்லுங்க. I'm just joking. சரி சரி. வேறு சொன்னார் யாரோ, கணேஷ் வெங்கட்ராமன் சொன்னாப்புல படுத்துட்டு எடுத்தாப்புல. நானும் பார்த்தேன். ஃபௌசியாவும் எங்கே இருக்காங்க தெரியல, கேமரா ஆனோன்னு அடியில் பார்த்தா சீட்டு கட்டியில் உட்காந்துருக்காங்க 2 பேரும். இத்தனைக்கும் அந்த டைமென்ஷன் ஆஃப் தி ட்ரெயின் வந்து எக்ஸாக்ட் லைக் தி ஒரிஜினல் ட்ரெயின். மிஷ்கின்காக வந்து இல்லை ஃபௌசியாக்காக பெருசெல்லாம் பண்ணல. சாரி, ஐ மீன் ஷூட்டிங் கன்வீனியன்ஸ்க்காக சொல்கிறேன் பண்ணல. பட் அவர் என்ன பண்ணுறாரு, அடியில் போடுறாரு. சோப்பு டப்பா மாதிரி ஏதோ லைட் இருக்கு. நான் எடுத்து குளிச்சிக்கலான்னு பார்த்தேன். தம்மா தூண்டு சோப்பு டப்பா லைட் என்ன சார் பேர் அதுக்கு? ஒரு லைட் சார், அம்மா தான் எடுத்தாங்க. அந்த அம்மா எங்க வீட்டுல சோப்பு டப்பால லைட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சோப்பு டப்பா லைட் அண்ட் ரிமோட் கண்ட்ரோல்டு ஆல் லைட்டிங் சிஸ்டம் இந்த லேப்டாப். இட்ஸ் a latest light sir. It's a latest light. நான் அப்ப நீங்க ட்ரெயின்ல வந்து we cannot have the ordinary light like this. So we did some research. Fauzia was very scientific. And MC Pro everywhere used, but you used many other things. நீங்க IIT ஸ்டூடண்ட்ஸ் கூப்பிட்டு ஆமா சில ரிசர்ச் பண்ணி நீங்க கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் அது. ஸோ லேப்டாப்லயே கண்ட்ரோல் பண்ண எல்லா லைட்ஸும். லைட் ஆஃப் பண்ணி கட்டரை போட்டு ஒரு சத்தம் எதுவுமே கேட்காதுங்க. வெரி அமைதியா இருக்கக்கூடிய ஐடியல் சுச்சுவேஷன் ஃபார் an actor to be. இவர் படத்தின் எடுக்கல வச்சுங்களேன், படம் படுத்துரும். அவ்வளவு இம்பார்ட்டண்டா மெட்டிகுலஸா எவ்ரி ஷாட். இன்சைட் தி டாய்லெட் ஒரு ஃபைட் எடுத்திருக்காரு, கிளோஸ்ட்ரோஃபோபிக்கா. அமேசிங் ஷார்ட் டிவிஷன்ஸ் அண்ட் ஃபைட் அவரே கோரியோகிராஃப் பண்ணி எடுத்திருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸோட நீ பார்த்தோம். ஆப்போசிட்டா அப்படியே அவுட்ஸ்ல ஓப்பன் ஸ்கைல ஒன்று எடுத்திருக்காரு. அது ஈக்குவலி குட்டா இருக்கு. குரோசோவா பார்த்தாருன்னா you'll be very happy that he has a distant student like you. It's so, and the prose is so much like a poetry. Full pure cinema. எனக்கு வந்து முதல்ல ஒரு மேக்கப் போட்டாரு ஃபர்ஸ்ட் டே. அன்னைக்கு உட்காந்து திட்டா போட்டாரு. அப்புறம் தொலைப்பார் நினச்சா இல்லை திட்டத்தட்ட போடுறது தான் மேக்கப்பு. சரி, அப்புறம் பார்த்தாரு இந்த கால் இப்படி மடிச்சாரு, அந்த கால் இழுத்து விட்டாரு. ஷூவில் ஒரு கால் லேஸ் போட்டாரு, இன்னொரு கால் அப்படியே திருப்பி விட்டாரு. அப்புறம் மூஞ்செல்லாம் கழுப்பி விட்டாரு, தலையெல்லாம் அப்படியே குழப்பி விட்டாரு. நான் ஒரு சின்ன சந்தேகம், எனக்கு பேண்டாவது கீழே போட்டுக்கலாமா இல்லை அதையும் மேலே போட்டுக்கணுமா, அந்த அளவுக்கு மாற்றி விட்டாருன்னு. இட் இஸ் ஸோ ஃபேசினேட்டிங் ஆன் ஸ்க்ரீன் டு லுக் அட் மீ. I can speak hours together about you. And Vijay Sethupathi is a natural actor. Kishore Kumar பேசுற வாய்ஸ்லயே நடிப்பது போல ஷார்ட் கேமரான்னு விஜய் சேது அப்படி வந்து நின்னாலே ஒரு ஆளுமை இருக்கு. இஸ் a very presence in cinema is so beautifully cinematic. And விஜயின் பேர் வந்தாலே they are all very successful. நான் பார்த்துருக்கேன் ஜெயலலிதாலேருந்து சிவாஜி கணேசன்லேருந்து. And the humbleness will keep him go higher and higher. And very happy to have worked with you in this film.